கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயா 14 அதிகாரம் 32 வசனத்தில் பின்பகுதி. கர்த்தர் சீயோனை அஸ்திபாரப்படுத்தினார், அவருடைய ஜனத்தில் சிறுமையானவர்கள் அதிலே திடன் கொண்டு தங்குவார்கள். பிரியமானவர்களே, ஒரு கட்டிடத்துக்கோ ஒரு தேசத்திற்கோ ஒரு காரியத்திற்கோ நாம் எந்த விதத்திலே ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறோம், எந்த விதத்திலே அஸ்திபாரம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்துக்கு, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கைக்கு, அவன் கைகளின் பிரயாசங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் அஸ்திபாரம் இருக்கிறது, அதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் சீயோனை அஸ்திபாரப்படுத்துவேன் என்று. பிரியமானவர்களே, சீயோன் என்பது என்ன என்றால், அது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஆவிக்குரிய மையமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, அது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமாய் இருக்கிறது. மூன்றாவது, அது தேவ சமூகம் நிறைந்த ஒரு இடமாய் இருக்கிறது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய புத்திரர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவ சமூகத்துக்கு பாத்திரமானவர்களாய் விளங்குகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நம்முடைய குடும்ப பிரகாரமாக, நம்முடைய படிப்பு மற்றும் வேலை, நம்முடைய வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, முதிர் வயதாக இருந்தாலும், இளம் வயதாக இருந்தாலும், நடுத்தர வயதாக இருந்தாலும், அவர் நம்மை அஸ்திபாரப்படுத்துகிறார். அவற்றிலிருந்து ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது. இங்கு பிரியமானவர்களே, மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்திலே பார்க்கிறோம், நான் என் சபையை கட்டுவேன், நான் என்னுடைய விசுவாசியை கட்டுவேன், நான் என்னை விசுவாசிக்கிறவர்களை, என்னை பின்பற்றுகிறவர்களை நான் அஸ்திபாரமிட்டு அவர்களை கட்டி எழுப்புவேன் சபையாக என்று நாம் பார்க்கிறோம். உபதியாவின் புத்தகம் பிரியமானவர்களே 1 அதிகாரம் 17 வசனத்திலே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உபதியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்திலே, சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள், யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது அவர்கள் பரிசுத்தமாயிருக்க ஆண்டவர் அஸ்திவாரம் இடுவார். நாம் என்னென்றைக்கும் அவருடைய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து கொள்ள அவர் அஸ்திபாரம் இடுகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, யோவேலின் புத்தகம் 3 அதிகாரம் 16 வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் எப்படி அஸ்திபாரம் இடுகிறார் என்பதை இங்கே அடைக்கலமாய் இருந்து, அதனால் எந்த ஆபத்தும் அவர்களை கிட்டி சேராதபடிக்கு அரணான கோட்டையாய் இருந்து, எந்த சத்துருவும் அந்த கோட்டையை மீறி மேற்கொள்ள விடாதபடிக்கு நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய அவர் அஸ்திபாரமாக விளங்குகிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சங்கீதம் 125 அதிகாரம் 1 முதல் 2 வரைக்குள்ள வசனத்திலே, கர்த்தரை நம்புகிறவர்கள் யார்? இந்த சீயோன் கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். மாத்திரமல்ல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார் என்பது பிரியமானவர்களே, நாம் அசைக்கப்படாதபடிக்கு நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை சுற்றிலும் அவர் பர்வதமாய் விளங்குகிறார். அது நமக்கு அஸ்திவாரமாய் அரணாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மீகாவின் புத்தகம் 4 அதிகாரம் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 1 முதல் 2 வரைக்குள்ள வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும், அங்கே கர்த்தரின்
பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளிலே நடப்போம். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். பிரியமானவர்களே, நாம் அசைக்கப்படாதபடிக்கு என்றென்றைக்கும் நிலைத்திருந்து நாம் ஆசீர்வாதமாய் இருக்க அவருடைய போதனை, அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு அஸ்திபாரமாய் அவசியமாய் இருக்கிறது. அது இந்த சீயோனிலே வேதமாகவும் கர்த்தருடைய வசனமாகவும் அந்த விளங்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே, உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், ரட்சிப்பார், உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். பிரியமானவர்களே, நாம் பயப்படாதபடிக்கு சந்தோஷமாய் கெம்பீரமாய் இருப்பதற்கு நம்முடைய இரட்சகர் நமக்கு அரணாக அஸ்திபாரமாக நம் நடுவில் இருக்கிறார். ஆதலால் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. சகரியாவின் புத்தகம் பார்க்கிறோம், நான் அவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன், நான் அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கடைசியாக பிரியமானவர்களே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22 முதல் இந்த சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற்பேரானவர்கள் சர்வசங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே என்று சொல்லி, பிரியமானவர்களே, இந்த சீயோன் ஜாதி ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இந்த சீயோன் மலையினிடத்திற்கு, இந்த சீயோனிலே வாசமாயிருக்கிற தேவனிடத்திற்கு ஜனங்கள் வருவார்கள். இன்னும் பிரியமானவர்களே, நாம் எல்லாவிதமான பயத்துடனும் பக்தியுடன் கூட சொல்லுவோம் என்று சொன்னால், நாம் நித்தியத்துக்கென்று ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு ஒரு விலாசமாக, அட்ரஸாக தேவன் உம்மோடு கூட இருக்கிறாராமே என்று சொல்லி ஜனங்கள் எப்படி முற்பிதாக்களிடத்திலே வந்தார்களோ அதே போல நம்மிடத்திலே வரத்தக்கதாக கர்த்தர் நம்மை அஸ்திபாரமிட்டு எழுப்புகிறார். ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. நாம் திடன் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, நாங்கள் கேட்ட இந்த சத்தியத்தின்படி தகப்பனே, எங்களை நீர் அஸ்திபாரமிட்டு எழுப்புகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய இனஜன பந்துக்களை, எங்களுடைய உற்றார் உறவினர்களை சந்ததி சந்ததியாய் ஆண்டவரே, நீ உம்மால் அஸ்திபாரம் இடப்பட்டவர்களாய், உம்மால் நிலைத்திருக்கிறவர்களாய் அநேகர் வந்தடையத்தக்கதான உம்முடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக எங்களை மாற்றி மறுரூபப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.